ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோவில் சில இடத்த மட்டும் ஸ்லோ டவுன் பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ப்ரீமியர் ப்ரோக்கில் இருக்கோம். நான் ஒரு ஃபுட்டேஜை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடில் இருக்குது, எந்த வித ஸ்லோ மோஷன் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்லோ மோஷன் பண்ண போகிறோம். ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஸ்லோ மோஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வீடியோவோட ஃப்ரேம் பர் செகண்ட். இந்த வீடியோட ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேம் பர் செகண்டில் இருக்குது. ஒரு வீடியோ குறைஞ்சபட்சம் 24 ஃப்ரேம் பர் செகண்டில் இருந்தால் தான் அந்த வீடியோ வந்து நம்ம கண்ணுக்கு வீடியோவாக தெரியும். 60 ஃப்ரேம் பர் செகண்ட் இல்லை 50 ஃப்ரேம் பர் செகண்ட்னா ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஹை எஃபிஎஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்லோ மோஷன், எக்ஸ்ட்ரீம் ஸ்லோ மோஷன் வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆட் பண்ணி வச்சுருக்க இந்த கிளிப்பில் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா மவுஸை இந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னா ஒரு ஐக்கான் வரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் ஹைட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ இந்த அளவு வைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் எஃப்எக்ஸ் அப்படின்னு ஒரு தெரியுது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி டைம் ரீமேப்பிங்கில் ஸ்பீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இங்கே ஒரு கோடு வருது பார்த்தீங்களா. இந்த லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஃபுட்டேஜோட ஸ்பீடை மென்ஷன் பண்ணக்கூடியது. இப்போ இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி கீழே டவுன் பண்ணிங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் கம்மியாகுது பார்த்தீங்களா, வீடியோட ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். இதை மேலே கொண்டு போனீங்கன்னா ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் பண்ணணுமோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல மவுஸை கொண்டு போங்க. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கீ ஃப்ரேம் மாதிரி ஒன்று உருவாகுது. ஓகேங்களா? எந்த இடம் வரைக்கும் ஸ்லோ மோஷன் பண்ணணுமோ அங்கே வரைக்கும் இதை பின்னை கொண்டு போய்ட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இன்னொன்று வந்துடுச்சு. இந்த ரெண்டு கீ ஃப்ரேமுக்கு நடுவில் இந்த மவுஸை கொண்டு போய்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். கீழே பண்ணிங்கன்னா அந்த ஏரியா மட்டும் வந்து ஸ்லோ மோஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 10% வைக்கிறேன். ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லெங்த் வந்து அதிகமாகுது. ஏன்னா வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் பண்ணணுன்னா அதோட லெங்த் ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி திக்கி ஓடுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்லோப் மாதிரி வருது பார்த்தீங்களா. அப்படின்னா இந்த இடத்துல நார்மல் ஸ்பீடில் வந்து அப்படி ஸ்லோ ஆகுது. நெக்ஸ்ட் இதையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். பண்ணோன்னே இந்த சைடும் ஸ்லோ ஆகுது. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் சென்டரில் வருது. இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் வந்து இந்த ஸ்லோப் வந்து அழகாக பெண்ட் ஆகும். இந்த பெண்டில் வந்து ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பக்கம் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி விட்றேன். இப்படி விட்டிங்கன்னா இந்த இடம் வந்து ஸ்லோப் ஆகுது பார்த்தீங்களா. ஸ்லோப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருது. இதுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளிப்பை வந்து ரைட் கிளிக் பண்ணி டைம் இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஆப்டிக்கல் ஃப்ளோன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ரெட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ நம்ம ரெண்டர் பண்ணால் தான் ஒரிஜினல் இதில் பார்க்க முடியும். ஜஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டர் ஆகும். இது உங்கள் பிசி லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து இது வந்து டைம் எடுக்கும். இப்போ ரெண்டராகி முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளே பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு அந்த இடம் மட்டும் ஸ்மூத்தாகி அழகாக வருது பார்த்தீங்களா. இப்படி தான் இந்த ஸ்லோ மோஷன் வந்து சில பகுதிகளில் மட்டும் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பெர்ஃபெக்டாக பண்ணணும். ஹை ஃப்ரேம் ரேட்டில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஒருவேளை நீங்கள் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆப்டிக்கல் ஃப்ளோ அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் லைட்டாக வந்து லேக் ஆகும். அந்த ஸ்லோ மோஷன் வந்து கொஞ்சம் இழுத்து போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்து இன்னொரு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து ப்ரோக்கன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதையும் ரிவர்ஸ் பண்ணுறதையும் நம்ம இதில் பார்ப்போம். இதே மாதிரி சைடில் வந்து இதை கிளிக் பண்ணி இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. இதில் எஃப்எக்ஸில் ரைட் கிளிக் பண்ணி டைம் ரீமேப்பிங் பண்ணி இதில் ஸ்பீடு கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணுமோ அந்த இடத்துல கண்ட்ரோல் அடித்து இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு இது வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராக் பண்ணி எது வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் தேவையோ அது வரைக்கும் கொண்டு போங்க. கொண்டு போய்ட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை ஸ்லோ பண்ணுங்கள். ஒரு 15% இதை வைக்கிறேன். வச்சுட்டு இதில் வந்து நார்மல் ஸ்பீடில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டியூரேஷன் வந்து 10 வச்சுருக்கேன். இதுக்கு கடைசியில் இருக்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே கம்மி பண்ணியிருக்கேன்.
கம்மி பண்ணி 1ல் வச்சுட்டிங்கன்னா இது ஃப்ரேம் வந்து ரன்னே ஆகாது, ஒரே இடத்துல அப்படியே நின்றும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், லைட்டாக ஸ்லோ பண்ணுங்கள். இதையும் கிளிக் பண்ணி லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்லோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதையும் ஸ்மூத் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதையும் கிளிக் பண்ணி இது வந்து ஸ்மூத் பண்ணுங்கள். இப்போ ரைட் கிளிக் பண்ணி டைம் இன்டர்போலேஷனில் ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 10% ஸ்பீடில் வந்து ரன் ஆகுது, இங்கே வந்து 1%ல் ரன் ஆகுது. இது ஸ்டார்டிங் ஆகி கொஞ்சம் போனதுக்கப்புறம் இதை கட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஆல்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த பக்கம் விடுங்க. இதில் ஒரு காப்பி கிடைக்கும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் டியூரேஷனில் ரிவர்ஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த 2 ஃபுட்டேஜ் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ என்ட்ரு கொடுத்து இதை ரெண்டர் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஸ்லோ மோஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகிங் தெரியுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் 60 ஃப்ரேம் பர் செகண்டில் பண்ணிங்கன்னா அந்த சின்ன லேக் கூட இருக்காது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஃபெக்ட் பண்ணணும். ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை எஃப்பிஎஸில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until that, bye from Ameen.